எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் எப்படி வீட்டிலேயே ஒரு 10-15 நிமிஷத்தில் ஒரு ஜிஞ்சர் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை செய்கிறது, என்னென்ன நான் அதுக்கு தேவையான பொருட்கள் பாவிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் இங்கே ஜிஞ்சர் சிக்கனுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுருக்கிறேன். கோழியை வந்து இப்படி சின்ன சின்னனா போன்லெஸ் சிக்கன் எடுத்து வெட்டி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி நல்லா வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தான் பொருட்கள் தேவை, நிறைய தேவையில்லை. வெங்காயம், இஞ்சி, வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன், அதை விட உப்பு, சீனி, ஒரு கொஞ்சம் காஞ்ச மிளகா, சோயா சாஸ், அதோட கிச்சப் சாஸ் ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு விதமான சோயா சாஸ் தான், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அந்த சோயா சாஸ், லைட் சோயா சாஸ், இது இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். வாங்க நாங்கள் இப்போ எப்படி இந்த ஜிஞ்சர் சிக்கனை ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு அடுப்பு வந்து நல்ல மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனாவது விடணும். விட்டுட்டு இந்த வச்சுருக்கிற சிக்கனை இதுக்குள்ளே போடுவோம். சிக்கனை போட்டு சிக்கன் நல்ல வெள்ளையாக கலர் மாறுற வரையும் இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் அப்படியே திரட்டி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியாக ஒரு 5-7 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா இந்த கோழி நல்லா கலர் மாறி கொஞ்சமாக வெந்திருக்குது. கொஞ்சமாக இல்லை, எப்படியும் ஒரு 70-80% வெந்துட்டுது நல்லா. இப்போ நாங்கள் இதை இறக்கி எடுத்துருவோம். முதல் இப்போ நாங்கள் இந்த இருக்கிற எண்ணெய்க்குள்ளே வெள்ளைப்பூடு ஒரு 3 பல், இஞ்சி ஒரு இன்ச் இஞ்சி அப்படி எடுத்து இப்படி மெல்லிசாக வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி வெள்ளைப்பூடோட வாசம் நல்லா வரும்போது நான் நல்ல ஒரு அளவான பெரிய வெங்காயம் எடுத்து இப்படி வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கொள்கிறேன். காஞ்ச மிளகாய் 2, கொஞ்சம் டக்குன்னு வேலை செய்வோம். என்னென்னா அது டக்குன்னு அடி பிடிக்கும். ஏன்னா நாங்கள் எப்பயுமே இந்த ஜிஞ்சர் சிக்கனுக்கு வந்து ஒரு மீடியம் ஹை ஹீட்லாம் வச்சு செய்யணும். ஆகக்குறைவாக வச்சு செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லா தேவையான பொருளையும் எடுத்து பக்கத்துலேயே வச்சு கொண்டு தான் இந்த ரெசிபியை செய்ய தொடங்கணும். நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. என்றால் நாங்கள் சோயா சாஸ் அதுவும் விட போகிறோம், அதுலேயும் உப்பு இருக்கும். வெங்காயம் இப்படி இந்தளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் எங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போ நாங்கள் அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சிட்டு இந்த சோயா சாஸையும் இந்த ஸ்வீட் சோயா சாஸையும் விடுவோம். ஜிஞ்சரோட மனம் நல்லா வரும். இதில் கொஞ்சமாக சீனி அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நாங்கள் இந்த எடுத்து வச்சுக்கிற சிக்கனை இதுக்குள்ளே போட்டுருவோம். போட்டுட்டு திருப்பி அடுப்பை நாங்கள் கொஞ்சம் கூட்டி விட்டுடலாம். நீங்கள் கொஞ்சமாக இதில் தண்ணியும் விட்டுக்கொள்ளலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, நிறைய விடக்கூடாது. இப்போ கடைசியாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, நான் கொஞ்சம் இஞ்சி நீட்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதை போட்டுட்டு அப்போ தான் நம்ம இஞ்சியோட வாசம் நல்லா இருக்கும். ஒரு திரட்டி விடுவோம்.
அப்போ சாப்பிடக்கு ஒரு சாடையான அந்த பச்சை இஞ்சியோட வாசம் வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக ஸ்ப்ரிங் அனியன் அந்த வெங்காயத்தில் இல்லை அதை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு திரட்டினா எங்களோட ஜிஞ்சர் சிக்கன் ரெடி. நல்ல டேஸ்டான ஒரு 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஜிஞ்சர் சிக்கன் வீட்டிலேயே ரெடி ஆகிட்டுது. நீங்களும் இதை செய்து பாருங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.